நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மைச் செய்தி. மத்திய பிரதேசத்தில் கோல் ட்ரிஃப் இருமல் மருந்து குடித்து பாதிக்கப்பட்டு குழந்தைகள் பலியான வழக்கில் ரங்கநாதன் வீட்டில் ஏடி ரெய்ட் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் முரளி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மருந்து நிறுவன உரிமையாளர் வீட்டில் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து, அதாவது கோல்ட்ரிஃப் என்கிற மருந்தை சாப்பிட்டு 22 குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய பிரதேச போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். இதனிடையே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதனுக்கு தொடர்புடைய குடோனில் கோல்ட்ரிஃப் மருந்து தயாரிக்கப்படுவது தெரிய வந்தது. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்திற்கு அதிகாரிகள் நேரடியாக சோதனை மேற்கொண்டு சீல் வைத்து சென்றிருந்தார்கள். இதனை அடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய பிரதேச போலீசார் சென்னையில் இருக்கக்கூடிய மருந்து நிறுவன உரிமையாளர் ரங்கநாதன் என்பவரை கைது செய்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி டிரான்சிட் வாரண்ட் மூலமாக மத்திய பிரதேசம் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல இடங்களில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக கோடம்பாக்கம், அண்ணா நகர் உள்ளிட்ட இடங்களில் மருந்து நிறுவனம் தொடர்பான உரிமையாளர்கள் வீட்டிலும் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சோதனை பொறுத்தவரை இவர்கள் எவ்வளவு கோடி ரூபாய் சட்டவிரோதமாக பணம் ஈட்டியிருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தில் மத்திய பிரதேசத்தில் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்து ரங்கநாதன் என்பவரை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் இவர் மூலமாக எந்தெந்த நிறுவனத்திற்கு இவர் இந்த கோல்ட்ரிஃப் இருமல் மருந்தை தயாரிப்பதற்காக கொடுத்திருக்கிறார் என்பது தொடர்பாகவும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் இன்று காலை முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சோதனை முடிவில் இவர்கள் சட்டவிரோதமாக எவ்வளவு பணம் ஈட்டியிருக்கிறார்கள், மேலும் இந்த மருந்து விவகாரம் தொடர்பாக யார் யாருக்கெல்லாம் இவர்கள் தொடர்பு இருக்கிறது என்பது தொடர்பாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.